அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்னன்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் இன்றைக்கி முட்டைக்கோஸ் பொரிச்ச குழம்பு, கச்சை வாழைக்காய் ஒரு வறுவல், அதோட தட்டைப்பயிறு நீட்டு பயிறு இருக்கு இல்லைங்களா, அந்த பயிறு கொஞ்சமாக பருப்பு போட்டு காரம் போட்டு ஒரு பொரியல் மாதிரி செய்ய போகிறேன். இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தட்டைப்பயிரையுமே கட் பண்ணி வச்சுட்டேங்க. வாழைக்காய் கச்சை வாழைக்காய், அதாவது பிஞ்சு வாழைக்காய் வறுத்து பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாழைக்காயை விட வாழைக்காய் பிஞ்சு நல்ல ருசியாகவே இருக்குங்க. சாதமுமே வடிச்சிட்டேங்க. இப்போ என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, வாழைக்காய் வறுத்த அதே கடாயில் வழக்கம் போல் 2 in 1 தாளிப்பு தான். எண்ணெய் குழம்புக்கும் அந்த தட்டைப்பயிறு இருக்குது இல்லைங்களா, ரெண்டுத்துக்கும் ஒரே தாளிப்பு போட்டுற வேண்டியதுதான். கடாயில் எண்ணெய் விட்டாச்சு. கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகாய், கருவேப்பிலை, நல்ல பொடிசாக நறுக்கணும். கொஞ்சம் நிறையவே வெங்காயம் போட்டிருக்கேன், அப்போ தான் நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சம் எடுத்து பயிருக்கு போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் எடுத்து பக்கத்தில் குழம்புக்கு சேர்த்துட வேண்டியதுதான். அவ்வளோதான், அங்கே தாளிப்பு வேலையும் முடிஞ்சுது. கடைன்னு ஒரு மணி நேரத்துக்குள்ளே நம்ம இந்த வேலையெல்லாம் முடிச்சிடலாம். நான் இன்றைக்கி முட்டைக்கோஸ் பொரிச்ச குழம்பு வந்துட்டு பருப்பு குக்கர்லலாம் வைக்கல, சாதாரண சட்டியில் தான் வச்சு வேக வச்சேன். நீங்கள் குக்கரில் வைக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சிடலாங்க. வெங்காயம், தக்காளி, முட்டைக்கோஸ் மூணுத்தையும் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதை தாளிக்கும் பொழுது கொஞ்சமாக காரத்துக்கு ஏற்றவாறு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ரெண்டாவது, சின்ன வெங்காயமும் சோம்பும் சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதனை கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டு இந்த பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதங்க விட்டு வேக வச்சு வச்சுருக்கீங்க இல்லைங்களா, அதையும் சேர்த்து தாளிப்பு போட்டோன்னு வச்சுக்கோங்க. சூப்பரான ஒரு முட்டைக்கோஸ் பொரிச்ச குழம்பு ரெடி. இல்லை எங்களுக்கு இது பிடிக்கலை அப்படின்னா கொஞ்சோண்டு தேங்காய், சோம்பு அரைச்சி விட்டுக்கோங்க, அதுவுமே நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, இன்றைக்கி சமையல் முடிஞ்சது. முட்டைக்கோஸ் பொரிச்ச குழம்பு, வாழைக்காய் வறுவல், கொஞ்சோண்டு தட்டைப்பயிறு, மாங்காய், மோர், சாதம். அவ்வளவுதான். உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு சொல்லுங்கள். உங்கள் வேலைகள்லாம் முடிச்சிட்டிங்களா? முடிச்சுட்டு நேரம் கிடைக்கும் போது எங்களோட வீடியோவை பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார்